அன்பான யூடியூப் நேயர்களுக்கு அன்பு வணக்கங்கள். இப்பொழுது பதிவில் ஒரு முக்கியமான ஒரு பதிவாக இருக்கும். இப்போ வர்றது எல்லாமே ஏன்னு கேட்டிங்கன்னா, நிறைய பேர் எங்களுக்கு பரிகாரம் பண்ண முடியல, கோயிலுக்கு போக முடியல, எதை சாப்பிட்டா பித்தம் தெளியும்ன்ற மாதிரி எல்லாத்துக்குமே ஒரு ஒரு விஷயங்கள் தவிக்கிறதுனால, எதுக்குன்னா வழி எதுனா உண்டா, இல்லைனா எதனா ஸ்டோனு, இல்லைனா யந்திரம், இல்லை தாயத்து அப்படின்னு கேட்டவங்களுக்கு இந்த ஒரு பதிவில் சொல்கிறது ஒரே ஒரு விஷயம் என்னடான்னா கேட்டிங்கன்னா, இதில் கண்டிஷ்டி, செய்வினை, கட்டு, மாந்திரிக கட்டு, குடும்பத்தில் பிரச்சனை, கணவன் மணிக்குள்ள சண்டை, டைமிங்ஸ் நேரம் சரியில்லாதன்றது வேறு, நம்மளே வர வச்சுக்கிறது வேறு. தலைவலியை அவங்கவுங்களே ஏற்படுத்திக்கிறது. கீழே இருக்கிற பூரானை தூக்கி காதில் விட்டு குடையிற கணக்கில் பக்கத்து வீட்டில் இருக்கிற கதையெல்லாம் உங்கள் வீட்டில் கொட்டிட்டு போவாங்க. அதெல்லாம் தீர்க்கக்கூடிய ஒரு விஷயம் குளிக்கிற முறை. இது குடும்பத்தில் இருக்கிறவங்க எல்லாருமே அந்த தண்ணியில் குளிக்கலாம். இந்த கல் டிஸ்டியை போக்கும், கண்டிஷ்டியை போக்கும், கட்டு, எந்த காரியம் நம்மளுக்கு நடக்கலை, இது தொழில் பண்ணுறவங்களுக்கும் சரி, எல்லாருக்குமே பொது. இது குழந்தைங்கள் முதல் கொண்டு பெரியவங்கள் முதல் கொண்டு எல்லாருமே இந்த கல்லில் குளிக்கலாம். கல்லில் குளிக்கலான்னா கல்லை எடுத்து தலை மேலே வச்சுன்னு குளிக்கிறது கிடையாது. கல்லை தண்ணியில் ஊற வச்சு குளிக்கலாம். இந்த கல்லோட ஒரு கிராம் 100 ரூபா. இந்த கல் இது மாயம், டிஸ்டி அப்படின்றதெல்லாம் நிறைவேற்றி கொடுக்கும். இதெல்லாம் நடக்குமா அப்படின்னு ஒரு டவுட் வரவங்களுக்கு நடந்து இருக்கிறதுனால தான் இப்போ நாங்கள் பதிவில் கொடுக்குறோம். இதை பாருங்கள், இப்போ ஆர்டர்லாம் எடுத்துருக்குறோம் பாருங்கள். இதெல்லாம் பார்த்திங்கன்னா இப்போ வர வச்ச ஆர்ட்ரு. இது பாருங்கள், இவ்வளோ கல்லும் ஒருத்தவங்களுக்கு யூஸ் ஆகுமா இல்லை ஆர்டருக்கு யூஸ் ஆகுமா பாருங்கள். இந்த பாக்ஸ் எல்லாம் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறது. இத்தனை நாள் வீடியோவில் நான் வீடியோவை பதிவு கொடுக்காமல் இருந்த ஒரு காரணம் என்னென்னா, நம்மளுக்கு வேலை அதிகம். ஓகேங்களா? ஃபஸ்ட்டு வாட்டி வாங்குவாங்க அவங்கவுங்க ரிலேஷன் கிட்ட அவங்கவுங்களுக்கு ஒரு கடவுளுக்கு ராசி கல் எப்படியோ அதே மாதிரி நம்ம வாழ்க்கைக்கு தேவையான ஒரு விஷயத்தை ஒரு கல் கொடுக்கும். ஓகேங்களா? இந்த பாருங்கள், ஒரு கல்லோட கேரட்டே பார்த்திங்கன்னா 100 கிராமுக்கு மேலே இருக்கும் பாருங்கள். ஓகேங்களா? நார்மல் தான் இது நான் போட்டு காமிக்கிறேன். ஏன்னா உங்களுக்கு ஒருத்தவங்களுக்கு டவுட் வரும். இப்போ இந்த கல் எத்தனை கிராம் இருக்குதுன்னு நான் காமிக்கிறேன் பாருங்கள். இந்த பாருங்கள், இந்த கல் எத்தனை கிராம் இருக்குது பாருங்கள். ஓகேங்களா? இதை உடச்சிலாம் தர முடியாது. இதில் வர பீஸ் எப்படி இருக்கோ தப்புறேன். இது குளிக்கிறதுக்கு இந்த கல்லை நீங்கள் எப்படி யூஸ் பண்ணணும். இது பாருங்கள், பெரிய பெரிய கல் இருக்கும். இதெல்லாம் தொழில் பண்ணுறவங்க இடத்துல வைக்கலாம். டிஸ்டி தொழில் பண்ணுறதுல முடக்கம் அந்த மாதிரி. இந்த பாருங்கள், காமிக்கிறோம் பாருங்கள். இதெல்லாம் வியாபாரம் பண்ணுறீங்களா அப்படின்னா, இதெல்லாம் வியாபாரம் பண்ணாமல் எங்கே சும்மாவாக கொடுப்பாங்க? யாருன்னா கேட்பாங்க. இதெல்லாம் தொழில் பண்ணுற நீங்களும் ஒரு வியாபாரி தானே. என்னங்க வியாபாரி வேறு, ஒருத்தவங்களோட கஷ்டத்துக்கு எது தீக்கன்றது வேறு. இந்த கல்லெல்லாம் நம்ம பயன்படுத்தி எல்லாருக்குமே கொடுக்குறது. அப்புறம் சும்மாவே வாங்கி இவ்வளோ கல் வைப்போமா? இதெல்லாம் செயல்முறையில் நடைமுறையில் இல்லாமல் இத்தனை விஷயங்களும் நாங்கள் டிஸ்ட்ரிபியூட் பண்ண முடியுமா? எல்லாருக்குமே யார் யாருக்கு எது எது சாத்தியம் இருக்கோ அந்தந்த விஷயத்தை தான் நம்ம சொல்லுவோம். ஆனால் ஒரு கிராமு 100 ரூபா. இந்த கல்லோட ஒரே ஒரு கிராம், இப்போ 60 கிராம் இருக்குன்னா கணக்கு போட்டுக்கோங்க. 62 கிராம் இருக்குன்னா 62 கிராமுக்கு எவ்வளோன்னு கணக்கு போட்டுக்கோங்க. ஓகேங்களா? இந்த கல் அவ்வளோ வேலை பண்ணோன்னா அத்தனை வேலையும் பண்ணோம். முயற்சி பண்ணி பாருங்கள். ஒரே நாளில் தீர்வு கிடச்சிருமா? நேரம் சரியில்லாமல் இருக்குது, அதான் 7.5 சனி அப்படிலாம், கண்டிஷ்டி, செய்வினை, தொழில் முடக்கம், என்ன பூசணிக்காய் உடைச்சாலும் எதுக்கு ஒரு வாட்டி பூசணிக்காய் உடச்சிட்டு விட்டுறலாம்ல, எதுக்கு மாதம் மாதம் உடைக்கிறோம் அப்படின்னு ஒரு கேள்வி கேட்டிங்கன்னா யாருக்கும் விளக்கு தெரியாது. அடி மேலே அடி விழும். ஓகேங்களா? இந்த மாதிரி ஒரு கவசம் வைக்கும்போது இதில் குளிக்கும் போதும் இல்லை நீங்கள் பேக்கெட்டில் வைக்கும் போதும் நல்ல ஒரு விசேஷம், வைப்ரேஷன் நல்லா நடக்கும். மெயின் என்னென்னா, கடைக்கெலாம் பார்த்திங்கன்னா இந்த அளவில் வச்சாதான் கடைக்கு டிஸ்டி விழாமல் இருக்கும். முயற்சி பண்ணி பாருங்கள். இதெல்லாம் பெரிய பெரிய கல்லெல்லாம் பார்த்திங்கன்னா கடையோட கெல்லாப்பேட்டை மேலே வச்சு பாருங்கள். பணம் இவனுக்கு என்ன அவனுக்கு என்னலாம் அப்படின்லாம் மேல் மூச்சுலாம் விடுவாங்க. அதெல்லாம் சரியாகும். இது பதிவில் கொடுக்கணுன்றதுனால என்னடான்னா கமெண்ட்ஸுக்கு வர்றது கிடையாது. இது கஷ்டத்தில் இருக்கிறவங்களுக்கு வழி.
ஓகேங்களா? கடவுள் தான் கொடுக்குற வழி, நான் தான் கடவுள்லாம் கிடையாது. எனக்கு வந்து தெரிய வந்ததை வந்து நான் வந்து வீடியோவில் பதிவு கொடுக்குறேன். ஏன்னா எனக்கு கொடுத்தது வந்து ஒரு ஒரு ரூ. 20, ஒரு கேரட் வந்து ரூ. 80. நான் ரூ. 20 மேலே வச்சு நான் டிஸ்ட்ரிபியூட் பண்ணுறேன். இவ்வளோ தான் விஷயம். லாபம் இல்லாமல் தொழில் எதுவுமே பண்ண முடியாது. கொரியர் ஃபேர் வந்து உங்களுது தான். கொரியர் ஃபேரு எந்தெந்த இடத்துக்கு இருக்கோ அந்த இடத்துக்கு வந்து கொரியர் ஃபேர் வந்து பில்லோடு உங்களுக்கு அனுப்புவேன். கொரியர் ஃபேர் என்ன ரேட்டோ அந்த ரேட்டுக்கு, ஓகேங்களா? குறைஞ்சது வந்து பார்த்திங்கன்னா ரூ. 100 120 தான் வரும். உங்களோட எடை கணக்கும் அங்கே மிஷின் கணக்கும் பொறுத்து தான். என் வீடியோ பிடிச்சிருந்துன்னா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். உங்கள் குடும்பத்துக்கு தங்கம் கூட உங்களை கோத்துரும். தங்கம் போட்டுக்கணும் போகிறீங்கன்னா டிஸ்டி விழும், அதுக்கும் வச்சு ஒரு டிஸ்டி எடுக்க வேண்டியதாக வரும். இது உங்கள் பக்கத்தில் உங்கள் வீட்டில் ஒருத்தவங்க வச்சிங்கனாவே போதும், தொழில் பண்ணுறவங்க உங்களுக்கு மாற்றம் தெரியும். இதில் வந்து கிரியேட் பண்ணி பேசுகிறதுக்கெலாம் ஒன்றுமே கிடையாது. இருக்கிற விஷயம் இந்த கல் தான் வேலை செய்ய போகுது. யாருமே வந்து பக்கத்தில் வேலையே செய்யாது. பக்கத்தில் வந்து சொல்கிறவங்களாம் வேலை செய்ய மாட்டாங்க, உங்களை சரியும் பண்ண மாட்டாங்க, உங்களுக்கு ஆறுதலும் பண்ண முடியாது. முயற்சி பண்ணி பாருங்கள். இது தொழில் பண்ணுறவங்களுக்கு பெரிய கல். சின்ன வீட்டில் குடும்பத்தில் பிரச்சனை இருக்குன்னா இது வந்து தண்ணிக்குள்ளே போட்டு நீங்கள் குளித்து பாருங்கள். நான் சொல்கிறத விட குளித்து பாருங்கள், அதுக்கப்புறம் கமெண்ட்ஸ் போடுங்க. ஆமாம் உண்மை பொய், ஒரு கல் இவ்வளோ வேலை பண்ணா அப்படின்னு கேட்டிங்கன்னா அத்தனை வேலையும் பண்ணோம். நார்மலாக வந்து நம்ம இடுப்பில் வந்து ஒரு அரணா கயிறு கட்டுறோம். பெரியவங்க சொல்லுவாங்க, எது கட்டுறோம்? வேறு ₹2 தான் அந்த அரணா கயிறு மீட்ரு கட்டுறோம்ல, நம்பிக்கையாக கட்டுறோம்ல, எந்த டிஸ்ட்ரியும் ஏறாமல் இருக்கிறதுக்கு தானே கட்டுறோம். அந்த மாதிரி தான் ஒரு கல்லும் ஒரு வேலை பண்ணோம். ஆனால் தெரியாது. தெரிஞ்சதுனால நான் பதிவு கொடுக்குறேன், தெரியலனா நான் கொடுத்துருக்க மாட்டேன். இப்போ இத்தனை ஆர்டர் நான் எடுத்துக்கிறேன்னா சரி ஓகே, நம்மளை கேட்டதுனால இந்த பதிவு லைனாக வரும், ஸ்டோனை பற்றி வரும். விருப்பம் இருக்கிறவங்க பெற்றுக்கொள்ளலாம். இதில் வந்து பேரம் பேசுகிறதுக்கெலாம் எதுவுமே கிடையாது. வாழ்க்கை அவங்கவுங்க கையில் தான் இருக்க தவிர மற்றவங்க வந்து சொல்லிட்டு போகலாம், சந்தோஷமாக இருக்கும். என் வீடியோ பிடிச்சா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். மிக்க நன்றி. தேங்க்யூ.